போர்க்கொடி தூக்கிய சங்கம். சிக்கிய நிழல் புள்ளி யார்? ஸ்டாலினின் சைலண்ட் மூவ். வணக்கம் நண்பர்களே, இது HKS வாய்ஸ் மீடியாவின் நிழல் உலக செய்திகள். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கொங்கு மண்டலத்தின் இதயமாக கருதப்படும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு எதிராக வீசும் ஜாதி அரசியல் காற்று யாரை சாய்க்கப் போகிறது? அறிவாலயம் நடத்திய ரகசிய விசாரணையில் சிக்கிய அந்த நிழல் புள்ளி யார்? விரிவான தகவல்களை பார்ப்போம். போர்க்கொடி தூக்கிய சங்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள செங்குந்த முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சங்கம் எங்கள் சமூகத்திற்கு ஏன் சீட்டொதுக்கவில்லை என்ற கேள்வியை முன்வைத்து ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டக் குரலை உயர்த்தியது. குறிப்பாக இந்த தொகுதி பாரம்பரியமாக தங்கள் சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை கொண்டது என்றும் இம்முறை தங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் கூறி போர்க்கொடி தூக்கினர். சிக்கிய நிழல் புள்ளி யார்? இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் யாரோ ஒரு முக்கிய நபர் இருக்கிறார் என்பதை மோப்பம் பிடித்த திமுக தலைமை அறிவாலயம் மூலம் ரகசிய விசாரணை நடத்தியது. அதில் கிடைத்த தகவல் ஆளுங்கட்சியை அதிர வைத்துள்ளது. இந்த தொகுதியின் செல்வாக்குமிக்க முக்கிய புள்ளியும் மாவட்ட நிர்வாகியுமான அமைச்சர் சு. முத்துசாமி அவர்களின் ஆதரவாளராக கருதப்படும் ஒரு நிழல் புள்ளி சிட்டிங் நிர்வாகி தனது சொந்த கட்சி வேட்பாளருக்கு காங்கிரஸ் செக் வைப்பதற்காகவே இந்த ஜாதி சங்கத்தை தூண்டிவிட்டதாக தெரியவந்துள்ளது. ஸ்டாலினின் சைலண்ட் மூவ். முதலில் இந்த சங்க நிர்வாகிகளை சந்தித்துப் பேச முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார். ஆனால் இந்த எதிர்ப்பு வெறும் உணர்ச்சிவசப்பட்ட போராட்டம் அல்ல, கட்சிக்குள்ளேயே இருக்கும் ஒரு நிழல் புள்ளியின் தூண்டுதலால் நடக்கும் ஸ்கிரிப்ட் என்பது முதல்வருக்கு தெரியவந்தது. இதனால் அந்த சங்க நிர்வாகிகளை சந்திப்பதை தவிர்த்த முதல்வர் அவர்கள் பின்னணியில் இருக்கும் அரசியலை உடைக்க முடிவு செய்தார். சந்திப்பை தவிர்த்தாலும் தேர்தல் நேரம் என்பதால் அந்த சமூகத்தின் வாக்குகளை இழக்க திமுக விரும்பவில்லை. அப்செட்டிலிருந்த சங்க நிர்வாகிகளை ரகசியமாக அழைத்து பேசிய திமுக மேலிடம், இப்போது கூட்டணி தர்மத்திற்காக இந்த தொகுதியை விட்டுக் கொடுத்துள்ளோம். ஆனால் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் உங்கள் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவமும் பதவிகளும் நிச்சயம் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார்களாம்.